அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருத்திகா. பம்பில் வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செய்யக்கூடியவை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் கரெக்டாக கவனமாக என்றைக்குமே மறக்க வேண்டாம். அந்த 5 பாயிண்ட் எப்போவுமே உங்களோட டிசிப்ளின் சொல்லுவோம். அந்த பம்ப் டிசிப்ளினை மட்டும் எப்போவுமே விட்டுற வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா செட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ 4 days ஒன்ஸ் செட் சேஞ்ச் பண்ணணும். அதுவும் காலையில் டைமில் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 hour அல்லது 2 hours கழித்து சுகர் செக் பண்ணி பாருங்கள். அது 300க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம போட்ட பேட்ச் வந்துட்டு கரெக்டாக இல்லை, சம்திங் நம்ம தப்பாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ உடனடியாக பேட்ச் மாற்றிட்டு பென்னிலேருந்து ஒரு 4 units or 5 units வந்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப 1 hour கழித்து சுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேட்ச் மாற்றுறது காலையில் மாற்ற சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆகுது சுகர் செக் பண்ணிக்கணும். அதுவும் வெவ்வேறு நேரத்தில் செக் பண்ணுங்கள். ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில், நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு எல்லா நேரமும் மாற்றி மாற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் எங்கே எப்போ வெளியே போனாலும் சரி கையில் எப்போவுமே வந்துட்டு இந்த பென் எடுத்துகிட்டு போங்க. சம்டைம்ஸ் போகிற வழியில் ஏதாவது பேட்ச் கிங்க் ஆயிடுச்சு, திடீர்னு 300க்கு மேலே சுகர் இருக்குது அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் பென்லேருந்து கரெக்ஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, பெண்ணை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் சிரஞ்ச் இந்த நல்லா பார்த்துக்கணும். ஆரஞ்சு கலர் சிரஞ்ச் வெளியே கேட்டு வாங்கும்போது 100 units இன்சுலின் சிரஞ்ச் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது எப்போவுமே எல்லா ஸ்கூல் பேக்கில், லஞ்ச் பேக்கில், வெளியே எந்த எடுத்துகிட்டு போனாலும் அந்த பேக்கில் கண்டிப்பாக இந்த சிரஞ்ச் இருக்கணும். ஏன்னா பெண்ணில் இருந்தால் பெண் உள்ள கேட்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அது மூலியமாக நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பம்பில் ரிசர்வாயரில் மெடிசன் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து ஒரு 5 units or 8 units கரெக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த 2ல் ஏதோ ஒன்று உங்ககிட்ட எப்போவுமே கையில் இருக்கணும். அண்ட் குளுக்கோமீட்டரையும் மறந்துட வேண்டாம். அடுத்து 4th பாயிண்ட் வந்துட்டு எப்போவுமே போலஸ் போடுறது வந்துட்டு சாப்பாடுக்கு முன்னாடி போடுங்க. ஒரு சிலருக்கு அது டிஃபர் ஆகலாம், பட் மேக்ஸிமம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் போடுவோம். எப்போவுமே போலஸ் போடுறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, காலையில் எந்திரிக்கும் போது அந்த பேட்சோட லாக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பேட்ச் வந்துட்டு கரெக்டாக லாக் ஆகலை அப்படின்னா மெடிசன் போகாது, சுகர் டக்குன்னு ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் 5th பாயிண்ட் வந்துட்டு லோ சுகர். பம்பில் வந்துட்டு லோ சுகர் ஒரு 70க்கு கீழே ஒரு நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பம்பை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சஸ்பெண்ட் மீன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 teaspoons ஆஃப் குளுக்கோஸ் பவுடர் போட்டுட்டு ஒரு 15 minutes கழிச்சு பாருங்கள். அது 70க்கு மேலே இருந்தால் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் நைட் டைம்ஸில் பார்க்குறீங்க ஒரு 70க்கு கீழே இருக்குது, நீங்கள் இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க, பட் மறுபடியும் ஒரு 10 o'clock or 11 o'clock அலாரம் வச்சுட்டு சுகர் 100க்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அது மேண்டேட்டரி. அந்த டைமில் 70க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பம்பை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு 1/2 tumbler மில்க் வந்துட்டு போலஸ் போடாமல் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு சுகர் 200s இருந்தால் தப்பில்லை, பட் ரொம்ப லோ சுகர் மிட் நைட்டில் போகக்கூடாது. இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லியும் லைஃப்பில் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தேங்க்யூ.